அருகில் உள்ள குறிச்சி குளத்தை தூர்வாரும் பணியில் புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவுடன் இணைந்து இளைஞர்கள் நற்பணி இயக்கம் 2வது நாளாக ஈடுபட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் சுஜாதா அளித்த கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் நிகழ்ச்சியின் மூலம் தூர்வாரப்படாத புனரமைக்கப்படாத நீர்நிலைகளை கண்டறிந்து விவசாயிகள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரின் மூலம் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். இதன் ஒரு பகுதியாக கோவையின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் குறிச்சி குளத்தின் கரையை பலப்படுத்தும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றன. புதிய தலைமுறையின் நம்மால் முடியும் குழுவினருடன் இணைந்து நண்பர்கள் நற்பணி இயக்கம் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த குறிச்சி குளமானது 268 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இந்த குறிச்சி குளத்தின் மூலமாகவே இந்த குளத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த கரையோரத்தில் அதிக அளவில் முட்புதர்கள் காணப்படுகிறது. எனவே பொதுமக்கள் பலர் இரவு நேரங்களில் இந்த முட்புதர்களில் கழிவுகளை கொட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த முட்புதர்களை அகற்றும் போது கழிவுகள் கொட்டப்படுவது நிறுத்தப்படும் என்ற நம்பிக்கையுடன் தற்பொழுது முட்புதர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த நேரடி காட்சிகளை தற்பொழுது நீங்கள் பார்க்கலாம். 2 பொக்லைன் உதவியுடன் தற்பொழுது இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. மேலும் நண்பர்கள் நற்பணி இயக்கம் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினரும் இதற்கு உதவி செய்து வருகின்றனர். இந்த பணிகள் நிறைவடைந்த பிறகு கரையை பலப்படுத்தும் பணிகளும் இவர்கள் ஈடுபட உள்ளனர். மேலும் இந்த குளத்திற்கு வரும் வழித்தடங்களையும் சீரமைக்கும் பணிகளிலும் இவர்கள் ஈடுபட உள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாடியுடன் சுஜாதா.